2026 யார் ஆட்சி? பிபிசி சர்வே முடிவுகள். உச்சத்தில் ஸ்டாலின். அதாவது தமிழக அரசியலில் அரை நூற்றாண்டு காலமாக ஆதிக்கம் செலுத்தி வரும் திராவிட கட்சிகளுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஒரு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளார். முக்கிய அரசியல் கட்சிகள் வாரந்தோறும் ரகசியமாக நடத்தி வரும் கருத்து கணிப்புகளில் விஜயின் வாக்கு சதவீதம் குறையாமல் நிலையாக இருப்பதோடு சில இடங்களில் அதிகரித்தும் வருவது அரசியல் வட்டாரங்களில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் கூட விஜயின் இந்த மௌனமான வளர்ச்சியை எவ்வாறு கையாள்வது என்று தெரியாமல் திகைத்து வருகின்றனர். விஜயன் அரசியல் அணுகுமுறை மற்றவர்களிடமிருந்து முற்றிலும் மாறுபட்டிருப்பது எதிர்த்தரப்பினருக்கு தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. பொதுவாக அரசியல் தலைவர்கள் பேசும் கருத்துக்களை திரித்து விமர்சிப்பது வழக்கம். ஆனால் விஜய் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து அமைதி காப்பது அத்தகைய தந்திரங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. அவர் பேசினாலாவது எதையாவது பிடித்து அரசியல் செய்யலாம், ஆனால் பேசவே மாட்டேங்கிறாரே என்பதை ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகளின் தற்போதைய புலம்பலாக உள்ளது. அவரது துல்லியமான திட்டமிடல் மற்ற கட்சிகளை நிலைக்குலைய செய்துள்ளது. விஜயின் இந்த எழுச்சி வெறும் சினிமா புகழால் வந்தது மட்டுமல்ல, மாறாக திராவிட கட்சிகளின் வழக்கமான அரசியலில் சலிப்படைந்த மக்களின் திரட்சி என்பதை ரகசிய சர்வே முடிவுகள் உறுதிப்படுத்துகின்றன. 50 ஆண்டு கால அரசியல் அனுபவம் கொண்டவர்களே நேற்று அரசியலுக்கு வந்த ஒருவர் தனது வியூகத்தால் திறனடிப்பதை மக்கள் ஆச்சரியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கவனித்து வருகின்றனர். இளைஞர்கள் மற்றும் பெண்கள் மத்தியில் அவருக்கு அதிகரித்து வரும் செல்வாக்கு அவரை ஒரு சீரியஸ் அரசியல்வாதியாக மக்கள் ஏற்றுக்கொண்டதை பறைசாற்றுகிறது. முடிவாக 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கிய பயணத்தில் விஜய் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மாறியுள்ளார். திராவிட கட்சிகளின் தூக்கத்தை கலைத்துள்ள விஜயின் மௌனம் ஒரு பெரிய அரசியல் மாற்றத்திற்கான அறிகுறியாகவே பார்க்கப்படுகிறது. பல சதாப்தங்களாக இருதுருவ அரசியலில் சிக்கியிருந்த தமிழகத்திற்கு ஒரு வலுவான மாற்று உருவாகிறது என்ற நம்பிக்கை மக்களிடையே துளிரவிட்டுள்ளது. இந்த அரசியல் ஆட்டத்தில் யார் வெல்லப் போகிறார்கள் என்பதை காலம் தீர்மானிக்கும் என்றாலும் தற்போதைக்கு விஜய் மற்ற கட்சிகளுக்கு கடும் சவாலாக விளங்குகிறார் என்பது நிதர்சனம். இந்த நிலையில் தமிழகத்தில் தற்போது தேர்தல் நடைபெற்றாலும் திமுக கூட்டணி 45% வாக்குகளை பெறும் என்ற கருத்து கணிப்பு முடிவு குறித்து அமைச்சர் நேரு 45% என்பதை கூட மிக குறைவுதான். திராவிட மாடல் 2.0விற்கு பெண்கள் மகுடம் சூட்டுவார்கள் என தெரிவித்துள்ளார். இந்தியா டுடே ஓட்டர் கருத்து கணிப்பு முடிவுகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளன. அந்த கருத்து கணிப்பில் தமிழகத்தில் தற்போது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றாலும் திமுக கூட்டணி 45% வாக்குகளை பெற்று முதல் இடம் பிடிக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பாக நகராட்சி நிர்வாகங்கள் துறை அமைச்சர் நேரு கருத்து தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தல் குறித்து நிகழ்த்தப்படும் ஒவ்வொரு ஆய்வும் கருத்து கணிப்புகளும் திராவிட மாடல் ஆட்சியை மீண்டும் நிறுவ மக்கள் உறுதியளித்துவிட்டதை காட்டுகின்றன. நேற்று டெக்கான் கிரானிக்கல் பத்திரிகை எழுதியிருந்த ஆய்வு கட்டுரையும் இந்தியா டுடே வெளியிட்ட கருத்து கணிப்பும் அதனை மெய்ப்பிக்கின்றன. பெண்களின் இதயங்களை வெல்லும் போட்டியில் திமுக முன்னணியில் உள்ளது. இன் ரேஸ் டு வின் ஹேட்ஸ் டு உமன் டிஎம்கே இஸ் அஹெட் என தலைப்பிட்டு டெக்கான் கிரானிக்கல் கட்டுரை வெளியிட்டிருக்கிறது. அதில் சிறுபான்மையினர் மத்தியில் அதிமுகவின் அங்கீகாரம் சரிந்துள்ளது என்றும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 70 முதல் 80% சிறுபான்மையினர் வாக்குகளை பெற்று கூட்டணியின் வெற்றியை உறுதி செய்யும் என்று சமூகவியலாளர்கள் கருதுகின்றனர் என தெரிவிக்கின்றார்கள். இந்தியா டுடே பத்திரிகையும் ஓட்டர்ஸ் நிறுவனமும் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியிருக்கிறது. திமுகவின் கூட்டணி கட்சிகள் இடம்பெற்றிருக்கும் இந்தியா கூட்டணி 45% ஆதரவோடு முன்னிலையில் இருக்கிறது என இந்தியா டுடே ஓட்டர்ஸ் தெரிவிக்கிறது. அதிமுக இடம்பெற்றிருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 33% ஆதரவு தான் இருக்கிறது. வித்தியாசம் 12% என்பதால் தொட முடியாத உயரத்தில் திமுக கூட்டணியை மக்கள் உயர்த்தி பிடிக்கின்றனர். மாண்புமிகு முதலமைச்சரின் தலைமையில் 2019 நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கி தொடர்ச்சியாக எல்லா நேரங்களிலும் வெற்றி பெறும் கூட்டணியாக திமுக அணி இருக்கிறது. 2026 தேர்தலிலும் திமுக வெல்லும், அதனை கருத்து கணிப்புகளும் உறுதி செய்கின்றன. தமிழ்நாட்டு மக்களின் குறிப்பாக பெண்களின் நம்பிக்கையும்
பேராதரவையும் பெற்று அசைக்க முடியாத அரசாக விளங்குகிறது திராவிட மாடல் அரசு. திராவிட மாடல் 2.0 மீண்டும் அமைக்க தமிழ்நாட்டில் பெரும்பான்மை பெண்கள் முடிவெடுத்து விட்டார்கள். தமிழ்நாட்டில் இருக்கும் 3 கோடிக்கும் மேற்பட்ட பெண்களின் நம்பிக்கையும் ஆதரவையும் பெற்று 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக அடைய போகும் வரலாற்று வெற்றியில் பெண்களுக்கு முக்கிய பங்கு இருக்கும். தமிழ்நாட்டு பெண்களின் உரிமைகளுக்காக அவர்களின் சமூக மேம்பாட்டிற்காக திராவிட மாடல் அரசு அக்கறையோடு பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஏறக்குறைய 1.30 கோடி குடும்ப தலைவிகள் பயன்பெற்று வருகின்றனர். அரசு நகர பேருந்துகளில் அனைத்து பெண்களுக்கும் விடியல் பயணம் மூலம் உத்வேகத்தையும் பொருளாதார சேமிப்பையும் உறுதிப்படுத்தி இருப்பது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இதுவரை 800 கோடி பயணங்களுக்கு மேல் பெண்களால் மேற்கொள்ளப்பட்டிருப்பதே இத்திட்டத்தின் தமிழ்நாட்டு பெண்கள் எவ்வளவு தூரம் வரவேற்கிறார்கள் என்பதற்கு சான்று. பெண்களின் முன்னேற்றத்திற்கான தடைகள் எங்கிருந்தாலும் அதை ஒழித்து அவர்களது முன்னேற்ற பாதையை செழுமைப்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்களை திராவிட மாடல் அரசு தீட்டியிருக்கிறது. புதுமை பெண் திட்டத்தின் மூலம் பெண்கள் கல்வி கற்க பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்க முடியாது என்று நிரூபித்து காட்டுகிறது. இத்திட்டத்தின் மூலம் இதுவரை 6.95 லட்சம் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கி வருகிறது தமிழ்நாடு அரசு. பெண்களின் திறன்களும் உழைப்பாற்றலும் படைப்பாற்றலும் கிராமங்களில் முடங்கிவிடக் கூடாது. அவர்கள் நகரங்களுக்கு வந்து தங்களையும் உயர்த்தி தமிழ்நாட்டையும் உயர்த்த வேண்டும் எனும் நோக்கத்தோடு அதீத பாதுகாப்போடு உயர்தர தோழி விடுதிகளை அமைத்திருக்கிறது. பெண்களை முன்னேற்ற திட்டங்களை செயல்படுத்துவதில் இந்தியாவிலே முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்கிறது. இது போன்ற திட்டங்கள் பெண்கள் வாழ்வில் ஏற்படுத்தி வரும் மறுமலர்ச்சியை கண்டு வயிற்றெரிச்சலில் திரிபவர்கள் உண்மைகளை ஜீரணிக்க முடியாமல் அவதூறுகளை நாள்தோறும் அள்ளிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். இதனையெல்லாம் தமிழ்நாட்டு பெண்கள் பொருட்படுத்துவதே இல்லை. தங்களுக்காக உழைக்கின்ற தங்களுக்காக திட்டங்களை உள்ளன்போடு உயர்த்தும் நோக்கத்தோடு செயல்படுத்தும் திராவிட மாடல் அரசே தொடர வேண்டும் எனும் தமிழ்நாட்டின் பெரும்பான்மை பெண்கள் முடிவெடுத்து விட்டார்கள். 45% என்பதை கூட மிக குறைவான கணக்குதான் என்பதை 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக அடைய போகும் வரலாற்று வெற்றி நிரூபிக்கும். அதற்கு திமுக ஆட்சியில் பயன்பெறும் பெண்கள்தான் மகுடம் சூட்டுவார்கள். மேலும் இன்றைய அரசியல் சூழலில் மீண்டும் இந்த கருத்து கணிப்பு நடைபெற்றது. அதில் எடப்பாடி பழனிசாமியை பின்னுக்கு தள்ளி 2வது இடத்திற்கு முன்னேறினால் தாவேகா தலைவர் விஜய். லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் எடுத்த கருத்து கணிப்பு முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளன. இதில் ஸ்டாலினே மீண்டும் முதல்வராவார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பின்னுக்கு தள்ளி தாவேகா தலைவர் விஜய் 2ஆம் இடம் பிடிப்பார். விஜய் வருகையால் சீமானுக்கு பாதிப்பு இல்லை என கூறப்பட்டுள்ளது அந்த கருத்து கணிப்புகளில். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.